நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அகிலம் வணங்கும் மகாலட்சுமி, அனைத்துமே நீ தருவது. மகாலட்சுமி ஜெகன் மாதா, பொன்னால் உனை தினம் பூஜிப்போ. जय जय महालक्ष्मी माता, जगजननी नीये माता. जय जय महालक्ष्मी माता, जगजननी नीये माता. अन्नयंगल செல்வநாயகியே தேவி, உன்னருள் வேண்டினோம் தருவாய் நீ. வளம் தரும் பொருள் தருவாய் நீயே, வசதிகள் அதில் வருமே தாயே. வளம் தரும் பொருள் தருவாய் நீயே, வசதிகள் அதில் வருமே தாயே. நமஹ நமஹ அவதாரிணியே தேவி, நாராயணன் பிரிய நாயகி. ஜெய ஜெய மகாலட்சுமி மாதா, ஜெகஜனனி நீயே மாதா. சிறப்புடன் செல்வம் எல்லாம் தருவாய் நீ. மகாலட்சுமி உன் கண் திறக்கும் போது பொன்னும் மணியும் அங்கு பொழிகிறது. வளமை கொழிக்க வாழ்வும் சிறக்க, உன் மனம் திறக்க திருவருள் வேண்டும். நீ திரிபுர சுந்தரி ராஜேஸ்வரி. நீ யோகேஸ்வரி, நீ ஜெகதீஸ்வரி. அம்மா நவதுர்கா, அம்மா தசவித்யா. அம்மா நவதுர்கா, அம்மா தசவித்யா. அம்மா உந்தன் மாயை அறிந்தவர் இல்லை. மகாலட்சுமி மகிழ்ச்சி தருவாய் நீ. தனம் இல்லை என்றால் தொழில் வளம் ஏது, எல்லாம் தரும் உள்ளம் அன்னை அருள் வெள்ளம். உன்னால் வரம் பொழியே, அதே இன்பத் துளியே. மகாலட்சுமி அம்மா, உந்தாசர்கள் அம்மா. மகாலட்சுமி மகிழ்ச்சி தருவாய் நீ, உலகம் வணங்கும் தாயே உன்னை. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர பாடி தொழும் உன்னை. தொழுவோமே அன்னை. ஈச மகேஷ சுரேஷ, ஈச மகேஷ சுரேஷ. உன் நாமம் சொல்வார் ஜெயலட்சுமி தாயே. மகாலட்சுமி மாதா, ஜெய மகாலட்சுமி மாதா. சதா உன் பாதம் நம்பும், சதா உன் பாதம் நம்பும் அன்பரை காத்திடுவாய். ஜெயலட்சுமி மாதா. ஜெயலட்சுமி மாதா, ஜெய மகாலட்சுமி மாதா. ஜெயலட்சுமி மாதா, ஜெய மகா
வணக்கம் கடலரசே. இப்போது தாம் இந்த தெய்வ ரூபத்தை களைந்தால் அப்போது ஆசி வழங்குவதற்கு ஏற்ற தகுதி பெறுவேன். நடக்கும். நாராயண நாராயண. மகளுக்கு தந்தை என்ற முறையில் ஆசீர்வாதம் செய்யுங்கள். கல்யாணம் பெருக. என் மகளே லக்ஷ்மி, மகிழ்வோடு உன் ஆசை அனுமதியுடன் உன் திருமணம் குறித்து பேசுவதற்காக செல்கிறேன். இப்போது உன் திருமணம் நல்ல முறையில் நடக்க நான் விரும்புகிறேன். ஆகையால் என் மகளே, நீ விவாகம் நடக்கும் வரை பணிப்பெண்களோடு சமுத்திரத்துக்குள் இருக்க வேண்டும். தந்தையே, அப்படியே இருக்கிறேன். தாதிகளே, ஹே தேவரிஷி, ஹே அசுரகுரு, ஹே தேவகுரு, என் விருப்பம் லக்ஷ்மியின் திருமணத்தை முறையாக நடத்த முழுமனதுடன் உதவ வேண்டுகிறேன். வாருங்கள் என்னுடன். அவ்வாறே சமுத்திரராஜனே, அவ்வாறே. இந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்ததே அதிர்ஷ்டம். பாருங்கள், சென்று பகவானிடம் பேசலாம். நாராயண நாராயண. வணக்கம் பிரபு. வணக்கம் இறைவா. வணக்கம் இறைவா. வணக்கம் பிரபு. வணக்கம் இறைவா. ஏ பிரபுவே, எங்கும் நிறைந்தவரே, தாங்கள் அறிந்ததே, சிருஷ்டிக்கு நலம் மலர்கின்ற வேளை நெருங்கியது. அது பற்றியெல்லாம் இங்கு பேச வேண்டும் என்று வந்தோம். தாங்கள் பரிவுடன் வழிகாட்ட வேண்டும். இந்த சுப விழா தக்க முறையில் நடக்க. ஆம் பிரபு. தமது சக்தியின் வடிவமான தேவி லட்சுமியுடன் தாம் மாலை சூடும் நேரம் வந்துவிட்டது. இதை உங்களிடம் சொல்ல தேவி லட்சுமியினுடைய தந்தை சமுத்திரராஜன் தம்மை காண அவர் மகள் லட்சுமியின் ஒப்புதலோடு வந்திருக்கிறார். ஹே கருணை கடலே, ஹே அகிலங்களை நடத்துகின்ற இறைவா, ஹே பிரபு, அமைதியாக இருந்து அனைத்தையும் நடத்துகின்றீர்கள். எல்லாமே தங்களின் லீலை. அந்த லீலைகளால் தான் மிகச் சிறியவன் உங்கள் முன் நிற்கிறேன். தாய்போல் எங்களை காப்பது நீங்கள்தான் பிரபு. என்னையும் மதித்து மகாதேவி லட்சுமியின் அன்பு தந்தையாக்கி மிக பெருமைப்படுத்தினீர்கள். ஹே திரிலோகநாதா, தமது கிருபை இல்லையேல் மிக பெரும் செயல் ஒன்று, அனைவரும் எதிர்பார்க்கும் ஒன்று, லக்ஷ்மி நாராயணன் திருமணம் முடித்து வைக்கும் கருவியாவேனா? ஆழ்கடலின் அடிவயிற்றில் வசிப்பவனான இவன் அந்த சிருஷ்டிக்கே ஆதாரமான உங்களை நாடுவேனா? தம்முடைய அருள் கரங்கள் மிகச் சிறியவன் என்னை உச்சியிலே உட்கார வைத்திருக்கிறது. மங்களமான லக்ஷ்மியின் திருமணத்தில் கல்யாண தானம் செய்ய அனுமதி தாருங்கள். ஹே நிர்குண நிர்மல பொருளே, அண்டமனைத்தையும் ஆள்பவனே, கல்யாணம் என்றால் பெண்ணை பெற்றவனின் கடமையே புனிதமான கன்னிகாதானம் செய்வதுதானே, மகளின் கல்யாணம் நடத்தி முடிப்பதுதானே. மிக எளிய நானும் என் மகள் தேவி லட்சுமியின் திருமணத்தை நல்ல சுப முகூர்த்தத்தில் நடத்தித்தர வேண்டுகிறேன்.
அதன் தொடர்பாகவே ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் திருமணச் செய்தியுடன் தங்களைக் காண வந்தேன். ஹே பரமாத்மா, மகாதேவ சிவசங்கரர், பரமபிதாவான பிரம்மதேவர், அகிலம் அனைத்திலுமிருந்தும் என் மகள் லக்ஷ்மியின் திருமணத்துக்கு வந்து வாழ்த்துவார்கள். தம் அருள் இருந்தால்தான் அது நடக்கும் இறைவா. அன்பு கூர்ந்து இந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தி வைத்து என்னை பெருமைப்படுத்துங்கள். நடக்கட்டும். நாராயண நாராயண. பிரபு, தாமதமாகிறது. திருமணத்திற்கு புறப்படுங்கள். தெய்வ திருமணங்களுக்கு கால நேரம் பார்ப்பதில்லை. ஆ, நாளையே பொருத்தமான நாள், முகூர்த்த நாள். நற்பயனை சிருஷ்டி பெறுவதற்கு தங்கள் திருமணத்தை எதிர்பார்க்கிறது. இது பற்றி பரமேஸ்வரனுக்கும் பராசக்திக்கும் சொல்ல வேண்டும் அல்லவா? நாளையே நல்ல நாள். சமுத்திரராஜனே, என்ன தேவேந்திரா? தாம் போய் கல்யாண காரியங்களை ஆரம்பியுங்கள். தாம் ராஜமாளிகையை அழகுபடுத்துங்கள். வரும் உறவினரை, விருந்தினரை நல்ல முறையில் வரவேற்க. அவ்வாறே ஆச்சாரியரே. பொன்மகள் திருமணத்தை புவனங்கள் புகழும் அளவுக்கு ஆண்டவன் திருவருளால் நடத்தி முடிக்கின்றேன். சகி மணமகள் நாள் இதுவே, இனி வரும் ஆனந்தமே ஆனந்தமே, நமக்கு ஆனந்தமே ஆனந்தமே. இது இளமை மகிழ்ச்சியடி சகியே,
எல்லாருக்கும் வேண்டும் லட்சுமியின் கல்யாணமே 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 கொண்டாட்டமே கொண்டாட்டமே எங்குமே கொண்டாட்டமே எங்குமே கொண்டாட்டமே கல்யாணம் பார்க்கும் ஆசையோடு சங்கரரும் வந்தனர் சங்கரரும் வந்தனர் இங்கு பிரம்மனும் சிவ விஷ்ணுவும் சேர்ந்து வந்து நின்றனர் சேர்ந்து வந்து நின்றனர் தரிசன பாக்கியமே ஏக பொருள் இங்கு மூன்றாக நின்றே லக்ஷ்மி கல்யாணத்தின் நாயகன் வந்தார் இங்கு வந்தார் லக்ஷ்மி கல்யாணத்தின் நாயகன் வந்தார் இங்கு வந்தார் ஆழ்கடலின் அரசர் வந்தார் சரி பனி சாரி சனி சரி மரி மபா சீர்வரிசை உடன் வர நின்றார் லட்சுமி தேவியின் அழகில் அகல் தீபத்தின் ஒளியும் மகிழ மலர்களை மழையைப் போல தூவினரே தொடராக கங்கை வந்தாள் யமுனை வந்தாள் மங்கள மணவினை கண்டிட வந்தாள் அடி பூ ஒன்று பூச்சூட
எங்கள் திருமகள் கல்யாணம் இதை நடத்தி வைக்க வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்வோம். இது தெய்வத்தின் கல்யாணம், இதில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உறவினர்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் சொல்லுகின்றோமே. பிரம்மனும் மங்கள அட்சதை எடுத்து மணமகள் மீது தூவ, பிரம்மனை போலே மாமுனி ஓரும் மகிழ்வுடன் அவர்களை வாழ்த்த, சிவபெருமானும் புன்னகை புரிந்து சீர்பெற வாழ்த்துகின்றாரே. வாழ்த்தை உள்ளம் வழங்குது, போற்றி உள்ளம் வணங்குது, கடலரசன் மகள் கல்யாணம். திருமகள் இல்ல திருமணம் என்றால் பெருமை வானை தொடாதோ, அவரவர் மனம் போல் பரிசுகள் தந்தால் அரண்மனை நிரம்பி விடாதோ. லக்ஷ்மி கடாட்சம் தந்திடும் லக்ஷ்மி கல்யாணமே வைபோகம், புகழ்ந்து பேசும் விருந்தினர் மகிழ்ந்து பேசும் உறவினர்க்கும் எங்கள் இதயம் நன்றி சொல்லும். இதை நடத்தி வைக்க வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்வோம். இது லக்ஷ்மியின் கல்யாணம். तुभ्यं नमामि नारायणाय, तुभ्यं नमामि जगदीश्वराय, हे लक्ष्मीकान्तं तुभ्यं नमामि, हे शान्ताकारं तुभ्यं नमामि, तुभ्यं नमामि नारायणाय, तुभ्यं नमामि जगदीश्वराय, हे लक्ष्मीकान्तं तुभ्यं नमामि, हे शान्ताकारं तुभ्यं नमामि, तुभ्यं नमामि नारायणाय, तुभ्यं नमामि जगदीश्वराय, हे लक्ष्मीकान्तं तुभ्यं नमामि, हे शान्ताकारं तुभ्यं नमामि, तुभ्यं नमामि नारायणाय, तुभ्यं नमामि जगदीश्वराय, हे लक्ष्मीकान्तं तुभ्यं नमामि, हे शान्ताकारं तुभ्यं नमामि. नारायण लक्ष्मी नारायण. ओम नमो नारायण, जय लक्ष्मी नारायण. ओम नमो नारायण, जय लक्ष्मी नारायण. மகலட்சுமி ஸ்ரீநாராயண இருவருமே பக்தியில் மகிழ்வார். மகாலட்சுமி ஸ்ரீநாராயண இருவருமே பக்தியில் மகிழ்வார். உலகம் வாழ சக்தியே நீங்கள் தானே, பிரபு நீயே காக்கும் இறைவா. என்றென்றும் பிரபு நீயே காக்கும் இறைவா. இதயமெல்லாம் வைகுண்டம் தான், நினைவெல்லாம் நாராயணன் தான். இதயமெல்லாம் வைகுண்டம் தான், நினைவெல்லாம் நாராயணன் தான். நிறைவாக வாழும் வரம் தாரீரே, இன்ப வளம் தரும் தெய்வங்களே. கேட்பதை தினம் தரும் செல்வங்களே.
ஜெயலக்ஷ்மி நாராயண ஓம் நமோ நாராயண ஜெயலக்ஷ்மி நாராயண. தினம் இயங்கும் உலகம் நிலையாய் நடக்க ஆதாரங்களே உங்கள் ஆசிகளே. எங்கள் பிரார்த்தனையும் எங்கள் தியானங்களும் என்றும் லட்சுமிநாத பாராயணமே. மலர்மகளின் பார்வையினாலே மண்ணெல்லாம் பொன்னாய் விடுமே. மணமகளின் பார்வையினாலே மண்ணெல்லாம் பொன்னாய் விடுமே. ஜெயசக்தி திருமகளே எங்களின் வளம் தரும் தேவி வருவார். வாழ்வில் வளம் தரும் தேவி வருவார். லட்சுமி நாராயண லட்சுமி நாராயண. ஓம் நமோ நாராயண ஜெயலக்ஷ்மி நாராயண ஓம் நமோ நாராயண ஜெயலக்ஷ்மி நாராயண. தேவி மகாலட்சுமிக்கும் இறைவன் நாராயணனுக்கும் திருமணம் முடிந்த பிறகு தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கும் அற்புத பொருளை வெளியே கொண்டு வர மீண்டும் கடல் கடைந்தார்கள். கடலிலிருந்து தேவி மகாலட்சுமி வெளிப்பட்ட பிறகு அழகு தெய்வமான தேவி மகாலட்சுமியின் பேரழகில் மயங்கி தேவரும் அசுரரும் மீண்டும் தெளிவதற்குள் அற்புதங்களும் அதிசயங்களும் இதுவரை வெளிப்படாத காமதேனு கற்பக விருட்சங்களும் வெளிவரத் தொடங்கின. இங்கே நம்மை ஏமாற்ற சதி நடக்கிறது. அந்த பேரழகியரை பாருங்கள். பார்த்தாலே பரவசப்படுகிறேன். உயிர் பெற்று வந்த ஓவியமா, அழகின் வடிவில் வந்த ஆச்சரியமா, நிலவை பொடித்து வடித்த சிலையா? வண்ணத்தின் வடிவமாக வந்த இவள் வாருணி தேவியாக இருக்கலாம் அரக்கர் வேந்தே. உண்மைதான் தேவேந்திரா. யாரையுமே வியக்க வைக்கும் வடிவம் வாருணி தேவி அன்றி வேறல்ல. வடிவின் வண்ணமே வாருணி தேவியே, கலங்குகிறது என் நாவியே. அச்சச்சோ, நான் என்ன நீ என்ன, ஆசையின் வெளிப்பாடு. வாருணியை பார்த்தேன், மயங்குகிறேன். இந்த மயக்கங்கள் யாரையுமே செயல்பட விடாது. ஆஹாஹா, என்ன பேரழகு! குளிர்ந்த இமயத்தின் சிகரத்தின் மேல் காலை நேரத்தில் கண்ணை பறிக்கும் ஓர் கதிரவன் வந்தானா? ஆஹா, என்ன அழகு! அவள் அழகு என்னை அவள் பக்கம் இழுக்கின்றது, என்னை பைத்தியமாக்கி சிரிக்கின்றது. ஹே தெய்வீக அழகுடன் வந்த தேவனே, தாம் யார்? நான் தன்வந்திரி. தாம் கையில் ஏந்தியுள்ள கலசம் என்ன? அதனுள் என்ன? இதனுள் இருப்பது அமுதம். அமுதம். அமுதமா? அமுதம். அமுதம், அமுதம். அமுதம், அமுதமா? எங்களை போன்றவருக்கு எடுத்து வழங்குவதற்கா? அமுதம் பெறுவதற்கு முன்னுரிமை எங்களுக்கு, அமரேந்திரா, எங்களுக்கு. எது வந்தாலும் முன்னுரிமை எங்களுக்கு. எங்கள் உழைப்பால் அமுதம் வந்தது. நமக்குள்ள உரிமையை தட்டி பறிப்பவர் யார்? போவோம். வாருங்கள். வாருங்கள். என்ன இது? ஏன் வருகிறீர்கள்? நம்மை எதிர்க்கிறாரா? தேவேந்திரா, அசுரகுணம் மாறவில்லை. அமுதம் நமக்குத்தான், ஏமாற்றம் அவருக்குத்தான். ஆமிந்திரா,
நில் அரக்கர் வேந்தே நில். நியாயமில்லை நீ செய்வது. நிறுத்து. செய்ய வேண்டியதை செய்கிறேன். அமுதத்தை அபகரிக்க செல்கிறேன். செய்யத்தகாததை செய்யலாமா? ஒப்புக்கொண்ட நிபந்தனை, நமக்குள் வைத்துக் கொண்ட வரம்பு, உடன் பிறந்தோர் அசுரரும் தேவரும் என்றதெல்லாம் என்னவாயிற்று? நிறுத்து. அமுதம் என்பது அசுரருக்குத்தான், அது இந்த பலிக்குத்தான். அதில் ஒரு பங்கினை கேட்க யாருக்கு உரிமை? எமக்குள்ளதை கேட்காதே, பலம் இருப்பவன் அடைகிறேன். அரக்க மன்னா, நேர்மை இருந்தால் நிபந்தனைகளை நீ மறக்க கூடாது. அமர குலமும் அசுர குலமும் இணைந்த செயலின் பலனுக்கு கௌரவம் கொடு. தேவேந்திரா, உரிமை என்பது ஒரு வழி பாதை அல்ல. திறமையற்றவன் நீ மிரட்டி பேசுவதோ? நீயா பேசுவது? நான் தான் பேசுவது. தோற்று போனவன் தூற்றி பேசுவான். உன் தேவர்கள் அசுரரை விட சிறியவர்கள். யுத்த பூமியே இதற்கு சாட்சி. எமது வாளைக் கண்டு மிரண்டு மிரண்டு ஓடினாய். அமரேந்திரா, உனக்கு பரிவு காட்டி இந்த பலி துணைக்கு வந்தேன். எங்களிடம் சக்தி, பலம், யுத்த வித்தை, திறமை இவையெல்லாம் இருக்கின்றன. இந்த பலியின் சக்தியினால் சமுத்திரம் கடைய உங்களால் முடிந்தது. இந்த பலியின் சக்தியினால் அற்புத பொருள்கள் வெளியே வந்தன. ஆகையால் கடல் வளம் தந்த அனைத்தும் எமக்கு உரியது. அடித்துச் சொல். அந்த தேவர்களுக்கு இந்த பொருள்கள் மீது சிறிதும் சொந்தமில்லை. எங்கள் உரிமை இதில் எவருக்கும் பங்கில்லை. புரிந்ததா? இது முறையற்றது. முறை என்பது திறமை உள்ளவன் பேச வேண்டியது. ஆகையால் வாயை மூடு. இது எமக்கே உரியது. இப்போது என் கோபத்தை கிளறாதே. கோழைக்கேன் கோபம்? கோபம் வந்தால் ஓடிப்போ. இல்லையேல் சண்டையை மீண்டும் தொடங்குவேன். நாராயண நாராயண. ஹே பார்கவ சுக்ராச்சாரியரே, அசுரர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். தம்மால் தான் அவர்களை அமைதிப்படுத்தி அடக்க இயலும். நான் அவர்களை அமைதிப்படுத்த முடியும். ஆனால் உரிமை போரை அமரேந்திரன் அங்கே தொடங்கிவிட்டதால் பலி சீறுகிறார். பார்கவரே, தாம் சொல்வதென்ன? தாமும் அசுரர்களுக்கு இணையாக தப்பு வழியில் செல்வதா? சுக்கிரன் பேசுவது வக்கிரமாக இருக்காது குரு. அசுரர்களின் ஊக்க உணர்வை தடுக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் செய்வது சரியாகத்தான் இருக்கும். அசுர ராஜேந்திரா, தாம் இப்போது பேசாமல் இருப்பது சரியல்ல. அங்கேயே நில் அரக்கர் வேந்தே. ஒரு துளி அமுதம் கூட உங்கள் பங்குக்கு வரவிட மாட்டேன். வரவிட மாட்டோம், வரவிட மாட்டோம், வரவிட மாட்டோம், வரவிட மாட்டோம், வரவிட மாட்டோம், வரவிட மாட்டோம், வரவிட மாட்டோம். போரிடுவது சரியல்ல. ஹே தேவி லக்ஷ்மி, அரக்கர் வேந்தன் பலி தெய்வீக பொருட்களை, திவ்ய அமுதத்தை வன்முறையால் தன் உரிமையாக்கிக் கொள்ள விரும்புகிறான். இந்த சமுத்திரம் தந்த அனைத்தையும் பாதாளலோகம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். முடிந்தால் எடுத்துக்கொண்டு போகலாம். பாருங்கள் தேவி. ஏ தேவேந்திரா, ஆற்றலை காட்ட வாய்ப்பு கொடு. நடத்த அரக்கர் மன்னாவலி, முதலில் நீ பிரச்சனையை புரிந்து கொள். தெய்வீக பொருளில் கை வைப்பதற்கு முன்னால் சற்று சிந்தனை செய். இந்த அரிய ரத்தினங்களை பெறுவதற்கு முன் ஆர்ப்பாட்டம் தொடங்கிவிடாதே. என்றால் தாம் கூட முறைமீறி போவதோ? பிரச்சனையை எளிதாக்க அமைதி வழியைத்தான் சொல்லுவேன். ரத்தினங்களை கொண்டு செல்லும் ஆசைகள் இந்த பலியின் நெஞ்சில் இருக்கையில் தாம் என்னை அலட்சியப்படுத்துகிறீர்களா, அச்சமுட்டுகிறீர்களா? இல்லை, பதட்டத்தை குறைத்தால் புரியும். அற்புதமான இந்த ரத்தினங்களை உரிமை கொள்வதற்கும் கொண்டு போவதற்கும் அவசரப்படாதே. அது எது குறித்து? எப்படியும் இந்த ரத்தினங்களை வலிமை இருக்கிற இந்த பலி எடுத்துச் செல்வார். நீ நினைத்தால் நடக்காது. திவ்ய ரத்தினங்களை உன்னால் தொட முடியாது.
தொடுபவர் கடலில் முழுகுவர். மன்னா, உனக்கும் தெரிந்ததுதானே, அசுர குலமே உன்னை நம்பி இருக்கிறது. பலி, உங்கள் அசுர குலமே தந்திர வழியை பயன்படுத்தி அடைய நினைத்தால், அந்த ரத்தினத்தை தொடுவதற்கு முயன்றால் அந்த ரத்தினம் உயிர் தெழுந்து சொர்க்கத்திற்கு போய்விடும். என்றால் தேவர்களுக்கு உரிமைப்பட்டதா? பலியின் நலன்களுக்கு எதிரான ஒன்றா? இது திட்டமிட்ட சதிவேந்தே. மன்னா பலி, அசுரர்களுக்கு சமுத்திரத்தில் இருந்து வெளிப்பட்ட சுறாதான் உரிமைப்பட்டது. ஆம், சுறாவுடன் சேர்த்து அமுதத்தையும் அனைத்து செல்வங்களையும் பாதாளம் கொண்டு செல்வேன். அசுர அரசே பலி, பொறுமை இல்லாத உனக்கு முன்னாலேயே ஜாக்கிரதையாக இரு என்று சொன்னேன், நினைவில்லையா? என் பேச்சில் நம்பிக்கை இல்லாத நீயும் உன்னை சேர்ந்த அசுரர்களும் ரத்தினத்தையும் திவ்ய பொருட்களையும் முயற்சியின் மூலமே அடையுங்கள். நாம் முயற்சி செய்வோம் அசுரவேந்தே, நாம் நிச்சயம் முயற்சி செய்வோம். அசுரவேந்தே, நாம் இதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. இது நம்ம ஏமாற்றத்தான். மன்னா, தாம் பேசாதிருந்தால் அமரேந்திரன் அனைத்தையும் சுருட்டி எடுத்துக் கொள்வான். தாம் இந்த திவ்ய ரத்னங்களை விட்டுவிடக் கூடாது. அப்படியே செய்வோம். செல்வோம். இது முறையல்ல, நேர்மையும் அல்ல, நீதியும் அல்ல. கௌஸ்துபமணி நம்மை கைவிட்டு விட்டது. மனம் தளர வேண்டாம். கற்பக விருட்சத்தை காற்றில் விட மாட்டேன். இதையும் இழந்தோம். அது சொர்க்கத்திற்கே போய்விட்டது. நம்மவரே, அமுத கலசத்தை நான் விடமாட்டேன். என்ன இது? என்ன இது? அரக்கர் வந்து நெருங்காதே. பலிக்கு அமுதம் கிடைத்தது. பலிக்கு அமுதம் கிடைத்தது. பலிக்கு அமுதம் கிடைத்தது. பலிக்கு அமுதம் கிடைத்தது. எனக்கு அமுதம் கிடைத்தது. எனக்கு அமுதம் கிடைத்தது. சுபாகு, அதை கொடு. இல்லை, மடையன் அல்ல நான் எடுத்ததை கொடுப்பதற்கு. சுபாகு, அமுதம் அமுதம் அமுதம்
ஏ தேவேந்திரா, அமுதத்தை பறித்துக் கொண்டு அட்டகாச சிரிப்பா? இது அகம்பாவத்தின் வெடிப்பு. நமக்காக ஒரு துளி அமுதம் கூட கிடைக்காது. எதிரிகள் அமுதத்தை குடித்து விட்டால் நாம் மடிய வேண்டியதுதான். நாமும் அவர்களைப் போல் நடப்போம். ஏதாவது செய்யுங்கள் அமரேந்திரா, ஏதாவது செய்யுங்கள். ஆக்கிரமியுங்கள். 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 ஹே மகாலட்சுமி, இனிமேல் தமது அருட்பார்வைதான் தேவர்களை காக்கும். அம்மா உங்களை சரண் புகுந்தோம் மகாமாயா மகாலட்சுமி. தாம் ஆதரிக்காதிருந்தால் இனி தர்மங்கள் இருக்காது. இந்த தேவாசுர யுத்தம் தொடருமானால் அது தேவர்களின் தோல்வியாக முடியும் தாயே. அந்த அசுரர்கள் பலம் மிக்கவர்கள். அந்த அசுரர்கள் அமுதத்தை பருகினால் அது பேரழிவாக முடியும் தாயே. ஹே மகாதேவி, மகாமாயா, மகாலட்சுமி, சிருஷ்டியின் நலனை காக்க தாம் தான் தேவாசுரர்களுக்கு அமுதை கடையும் புத்தி சொன்னீர்கள். போகும் போக்கை பார்த்தால் சரியாக இல்லை. இந்த அசுரர்கள் கையில் அமுதம் சிக்கியதால் சிருஷ்டி சீராக நடக்க வழி அடைத்து போகாதா? அம்மா, நீங்கள்தான் அநியாயத்தை தடுக்கும் சக்தி. ஆம் மாதேஸ்வரி,